ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் தங்கச்சி வீடு வந்து கட்டி பால் காய்ச்சினாங்க. அதுக்காக நாங்கள் கிளம்பி போகும்போது எடுத்த வீடியோ. ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க தான் வீட்டுக்கு மூத்த மருமகள் முறையில் எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் ஒரு பையன் வேடிக்கை பார்த்துட்டே வரான்ல, ஏதோ 5 கிலோ வெயிட் லிஃப்டிங் மாதிரி தூக்கிட்டு வராங்க. இதுதான் தெரியுதுங்க. ஹாய் சொன்னலட்சுமி கரீப். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஃபங்க்ஷனுக்காக காலையில் 5 மணிக்கு கிளம்பி போயிருக்கோம். இது என் ஃபேமிலி, என் தம்பி ஃபேமிலி. அப்படி வந்து எங்கள் அப்பா வண்டியில் முன்னாடி வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்கன்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ தங்கச்சி வீடு உள்ளூர்லேயே இருக்கிறதுனால எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவை வாக்கிங்லேயே முடிச்சுக்கிட்டோம். அப்படியே வந்து ஏன்னா அடுத்த தெரு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பை வாக்கிங்லேயே காலையில் வாக்கிங் போகிற மாதிரியும் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். சும்மா அப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக போனோம். வீடு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வேலை முடியல, கொஞ்சம் தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்ல நாள் இருக்கிறதுனால சிம்பிளாக வந்து பால் காய்ச்சி கொடியேறியிருக்காங்க. இன்னும் 2 வேலைகள் இருக்குது. ஸோ அப்படியே வீட்டுக்கு மேலே போய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றுவாங்க, கொண்டு போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்ச உடனே விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படியே பூஜைகள் போட்டுட்டு, பூஜைகள்னால் என்ன, ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறது என்ன பேசுகிறது, இன்டர்நேஷ்னல் விஷயமாக பேச போகிறோம். காலையில் என்ன எல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்களா, சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி எல்லாமே வந்து சைடில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே பொங்கல் வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் அது. ஸோ இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன, பால் காய்ச்சல் அதுக்கான திங்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருந்ததுனால பால் பானைக்கு பால் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பால் பானையில் பாலை ஊற்றிட்டு, இது எல்லோரும் ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. அம்மா, அப்பா, அப்படி எல்லாருமே வரிசையாக ஊற்றணும். அடுத்து பரதண்ணே வந்தார். அடுத்து ஓனர் மேடம் இருந்தாங்க. இவர் வந்து இவரும் ஓனர் தான், ஆனால் வந்து அவங்க தான் ஓனர்னு சொல்லலாம் கோவப்படுவாங்க. அதான் ஓனர்னு சொன்னேன். இதான் நான் தம்பி. சேனல் ஓனர். அடுத்து மிஸ்டர் அஜய் டூட், சாரி மாஸ்டர் அஜய் டூட். அந்த கை 2 கை சேர்த்து பிடிச்சி ஊற்றணும். சௌரவுக்கு சரி சரி சரி. அடுத்து மிஸ்டர் அஜித். எல்லாரும் தேடினாங்க, அவர் எங்கேயும் போய் ஒழிச்சிட்டாரு. அஜித் மட்டும் வெரி குட். ஆணியில் பால் ஊற்ற சொன்னால் என்னமோ வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி எல்லாருமே வந்து பால் ஊற்றிட்டு அடுத்து
பால் பொங்கல் வைக்கிறதுக்கான விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம். ஓகே, இப்போ பால் பானையை பால் பால் காய்ச்சதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சூடத்தை பற்ற வைத்து பால் காய்ச்சதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி கையை காமிச்சிட்டு ஓடி போயிட்டாரு. அவர் இப்படி தான் பண்ணுவார். கேமரா போடக்கூடாதுன்னு தெரியும். அரவாங்க போகிறாரு. கேட்டால் ஸ்பைடின்னு சொல்லிடுவார். ஆமாம், என் பேர் ஸ்பைடி தான். ஸ்பைடி ஆஜித். Sorry, I'm extra. எல்லாரும் கவர் ஆகுது, சித்தப்பா மட்டும் கவர் ஆகல. மேலே தூக்க வேண்டியது. மேலே தூக்க வேண்டியது. தெரியும் பாருங்க. போதும் கொடு. சொல்லு. அங்கே பால் பொங்குறது இது. சரி கொடு. Ajay,